சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற அற்புதமான நிகழ்வின் 25வது பொழிவு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நம்மிடையே வந்திருப்பவர் நல்லாசிரியர் ரா. சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள். அம்மா இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு திருமாளிகை தேவர் திரு இசைப்பாவில் சைவ சித்தாந்தம். அம்மாவை பத்தி நம்ம ஒரு சில குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா, 34 வருடங்கள் ஆசிரியையாக பணியாற்றி வருகின்றார்கள் ராஜபாளையத்தில். அதே நேரத்துல அவர்கள் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பண்பாட்டு காவலர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, பைந்தமிழ் பணிச்செல்வர் விருது மற்றும் சைவநெறி செம்மல், செந்தமிழ் தென்றல், பாரதியார் கவிச்செம்மல் போன்ற விருதுகள் பெற்றிருக்கிறாங்க. அம்மாவோடைய குரலை கேட்கும் போதே நமக்கு தெரியும், ஒரு ரொம்ப சாஃப்டா சாந்தமான ஒரு குரல், நம்மளை வசீகரிக்கிற குரல் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஒளிவளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி கொன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலமாடரங்காக, வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே, தொண்டனின் விளம்புமா விளம்பே, ஒளிவளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, மறைகளும் அமரர் கூட்டமும் ஆட்டாது, அவன் திருமாலோ அயன் திருமாலோடு மயங்கி, மறைகளும் அமரர் கூட்டமும் ஆட்டாது, அயன் திருமாலோடு மயங்கி, முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை, முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை, மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள், அரை கழல் அரண் சீர் அறிவில வெறுமை, சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே, அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே, உன்னை தொண்டனே நினையுமா நினையே, உன்னை தொண்டனே நினையுமா நினையே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, திருமாளிகை தேவர் இயற்றிய திருவிசைப்பா. திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில் 4 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில், தில்லை கோயிலை பற்றி ஒரு 4 பதிகங்கள். அடுத்து திருப்பல்லாண்டும் பாடியிருக்கின்றார். திருப்பல்லாண்டு என்று சொன்ன உடனே நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, நம்முடைய பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது வைணவர்கள் சொல்லக்கூடிய திருப்பல்லாண்டு. ஆனால் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு ரொம்ப விசேஷமான ஒரு திருப்பல்லாண்டு. அதை பற்றி யாராவது பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த திருப்பல்லாண்டும் இவர் பாடினதுதான். அப்போ இரண்டுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சபுராணம் பாடுறதுல இந்த ரெண்டுக்குமே ஒரு 2 திருவிசைப்பாவுக்கும் சரி திரு பல்லாண்டுலையும் சரி ஒவ்வொரு பாடல் எடுத்து இந்த 9ஆம் திருமுறைக்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கின்றது. தனிப்பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருமுறை தான் 9ஆம் திருமுறை. பஞ்சபுராணம் சொன்னாலே என்ன, பஞ்சபுராணம் பாடினா போதும் அப்படின்னு சொல்றது உண்டு. பஞ்சபுராணம்னா தேவாரத்துல, மூவர் தேவாரத்துல இருந்து ஒரு பாடலும்,
திருவாசகம் மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், ஒரு பாடலும், பதிகத்திலிருந்து ஒரு பாடலும், ஒரே ஒரு பாடல். அதே போன்று இந்த திருவிசைப்பாவில் 9ஆம் திருமுறையைச் சேர்ந்த, அதாவது தேவாரத்திலிருந்து, மூவர் தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் போதும். 8ஆம் திருமுறையாகிய மாணிக்கவாசக பெருமான் எழுதின பாடலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் போதும். அதே போல 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடலும், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடலும், திருப்பல்லாண்டு ஒரே ஒரு பதிகம்தான், அதுல இருந்து ஒரு பாடலும். அதே போன்று பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாகி பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடலும் பாடினாலே பஞ்சபுராணம் பாடினதற்கு, பஞ்சபுராணம் என்று சொல்லப்படுவது இந்த 5 பாடல்களை பாடுவதைத்தான் பஞ்சபுராணம் என்று கூறுகின்றார்கள். இந்த பஞ்சபுராணத்துல மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருப்பது இந்த திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். 9ஆம் திருமுறைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த அன்றாடம் ஏதாவது ஒரு பாடலை, ஏதாவது பதிகத்தில் நாம் சொன்ன பஞ்சபுராணத்திலிருந்து ஏதாவது ஒவ்வொரு பாடல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அன்றாடம் பாடினாலே நாம் அந்த சைவ பற்று சிவபெருமான் மீது பாடுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே அவன்பால் நம்முடைய மனம் செல்லக்கூடியது. அந்த பாடல்கள் நம்ம ஈர்த்து செல்லக்கூடியது. அந்த இறைவனிடம் ஈர்த்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பு அந்த பாடல்களுக்கு உண்டு. அதனால் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுல முக்கியமா இந்த திருவிசைப்பா இன்றைக்கு எடுத்துக்கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருமாளிகை தேவர் எழுதினது, அதைத்தான் இன்னைக்கு பேச போறேன். திருவிசைப்பா பாடினவர்கள் திருமாளிகை தேவர் முதற்கொண்டு பலரும் 9 பாடியிருக்கின்றார்கள். ஆனா அந்த சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். ஆனா நான் இங்க எடுத்துக்கொண்டது திருமாளிகை தேவர் எழுதின திருவிசைப்பா. அந்த திருமாளிகை தேவர் எழுதின திருவிசைப்பாவில் அந்த திருவிசைப்பால 4 பதிகங்கள் இருக்கின்றன. அதுல முதல் பதிகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளில், அந்த முதல் பதிகத்தில் என்னென்ன சைவ சித்தாந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன சைவ சித்தாந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்று அடியிலும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். திருமாளிகை தேவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எல்லாவற்றிலுமே தொண்டனேன், இந்த ஈற்று அடிகள் முடிகின்ற முடிவு பார்க்கின்ற பொழுது தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனேன் பணியுமா பணியே என்று சொல்லக்கூடிய அதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் பொருந்தி இருக்கின்றது இந்த பாடல்களில் என்று பார்க்கின்ற பொழுது, இதுல இறைவன் 2 விதமான இந்த பாடல்கள்ல 2 விதமான உபகாரங்களில் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று 2 உபகாரங்களை சொல்லுகின்றது. இந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரம், நம்மை காண செய்பவன், நமக்குள் இருந்து காட்டுபவன் இறைவன். அதனால் அந்த 2ஐயும் எடுத்துணர்த்தக்கூடிய அழகானதொரு செய்திகள் இந்த திருமாளிகை தேவர் இயற்றிய திருவிசைப்பாவில் காணப்படுகின்றன. உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறித்து வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு விதமாக எடுத்துரைக்கின்றன. கடவுளும் உயிர்களும் பொன்னும் பணியும் போல, பொன்னும் பணி அப்படின்னு சொன்னா பணின்னா ஆபரணம், அணிகலன். அந்த பொன்னும் பணியும் போல அபேதமாக இருக்கும் என்றும், இருளும் ஒளியும் போல் பேதமாக இருக்கும். பேதம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வேறுபாடாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இதுதான் இந்த நூற்பா சொல்லுகின்ற பொழுது 11 சிவஞான போதத்தில் வரக்கூடிய நூற்பா 11வது நூற்பா காணும் கண்ணு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கழல் செல்லுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த இறைவனானவன் அதாவது உயிர்கள் கண்டாலும் கூட நம்மை பின்னே இருந்து காட்டக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அதைத்தான் இந்த கடவுளும் உயிர்களும் பொன்னும் பணியும் போல அபேதம் என்றும், இருளும் ஒளியும் போல் பேதம் என்றும், சொல்லும் பொருளும் போல் பேதாபேதம் என்றும் தத்துவ நூல் அறிஞர்கள் பற்பல வகைகளில் சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகின்றது? வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு விதத்தில் சொன்னாலும் கூட நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள், முக்கியமாக மெய்கண்ட தேவர் எழுதின அந்த சிவஞான போதத்திலும் சரி, சிவஞான சித்தியாரிலும் சரி சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடவுள் உயிர்களுடன் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றான், அதே நேரத்துல உடனாகவும் இயைந்து நிற்கின்றான் என்று உரைக்கின்றது. நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தா, கடவுள் உயிர்களுடன் ஒன்றாக இருக்கின்றான், கலந்திருக்கின்றான், ஒன்றாக கலந்திருத்தல், வேறாகவும் இருக்கின்றான், உடனாகவும் இயைந்து இருக்கின்றான் அப்படின்னு சொல்கின்றது.
கடவுள் கலப்பினால் உடலின் உயிர் போல உயிர்களேயாய் ஒன்றாகவும், பொருள் தன்மையினால் கண்ணின் அருக்கன் போல, அருக்கன்னா ஒளி, ஒளி போல உயிர்களின் வேறாகவும், உயிர்க்கு உயிராதல் தன்மையின் காரணத்தினால் கண்ணொளியின் ஆன்ம போதம் போல உயிர்களோடு உடனாகவும் இயைந்து நின்று அவற்றை இயக்கி வருகின்றார் என்று நம்முடைய சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த காட்டும் காணுதல், காணும் உதவி காட்டும் உதவி என்று சொல்லுகின்ற பொழுது அதனை மிகச் சிறப்பானதொரு சான்றுகளால் எடுத்து நடத்துகின்றார்கள். அதை காணும் உபகாரத்தினுடைய இன்றியமையாமை என்ன, காட்டும் உபகாரத்தினுடைய இன்றியமையாமை என்ன, அது பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அந்த உயிரினது அறிவுத்தன்மை கண்ணொளி காணும் அதாவது உயிர்களுடைய உயிரானது தான் அறியக்கூடிய தன்மை, தான் அறிவு பெற்று தான் அறியக்கூடிய தன்மை கண்ணொளி காணும் தன்மையை போன்றது. கண்ணானது கண்ணொளி காணும் தன்மையை போன்றது. அந்த கண்ணின் ஒளி இருந்தாதான் சரியா அந்த பொருளை பார்க்க முடியும். கண் இருந்தும் ஒளி இல்லாவிட்டால் பொருளை காண முடியாது. அந்த பொருளும் கூட ஒளி இருக்கு, பொருளும் கூட இருளில் இல்லாமல் ஒளி பெற்றிருந்தால் தான் அந்த பொருளையும் காண முடியும். அந்த பொருளை காண்பதற்கும் அங்கு ஒளி இருக்கணும். நம்முடைய கண்கள் காண்பதற்கும் அங்கு ஒளி அவசியம். கண் ஒளி இல்லாமல் காண முடியாது. அதனால கண் ஒளி தானே தனியே சென்று பொருட்களை காண முடியாது. தனியே சென்று காண வல்லதாக இருந்தால் இருளில் இருக்கும் பொழுதும் அது பொருளை காணுதல் வேண்டும். அது இல்லாமையினால், அது இயலாத காரணத்தினால் கண்ணொளி தானே காண மாட்டாது என்பது விளங்குகின்றது. அக்கண்ணொளி காண வேண்டுமாயின் விளக்கொளி முதலிய ஏதேனும் ஒரு ஒளியினுடைய துணை நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. அதற்கு அவசியம் துணையாக இருக்கின்றது. வேறொரு ஒளியோடு கூடிய போதுதான் கண்ணொளியானது விளங்கி என்ன செய்யும், அந்த பொருள்களை காணக்கூடிய தன்மையை பெறுகின்றது. கண்ணுக்கு கூறியது இதே மாதிரி உயிருக்கும் பொருந்தக்கூடியது. உயிரினது அறிவும் சரி கண்ணொளி போல ஒரு துணையை பெற்றேதான் அறிய வல்லதாக இருக்கும். இங்கு அந்த துணையாக இருப்பது எது? இறைவன். அதனால்தான் இறைவன் உயிரோடு இயைந்து நின்று நம்மோடு இயைந்து, நமக்குள் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான், நமக்குள் இருந்து இயக்குகின்றான் என்று சொல்லுகின்றோம்லே, அந்த மாதிரி இறைவனானவன் உயிரோடு இயைந்து நின்று அதன் அறிவை விளக்கி வருதல் இன்றியமையாததாக ஆகின்றது. இன்னொரு செய்தி, விளக்கொளியானது கண்ணொளியோடு கலந்த இருளை நீக்கி அதனை விளங்க செய்து உருவத்தை காணக்கூடிய தகுதியை பெறச் செய்கின்றது. அது மட்டுமல்லாம அது போல முதல்வனது அறிவு, முதல்வன் இங்கு யாரு? இறைவன். முதல்வனது அறிவு உயிர் அறிவில் கலந்து நின்று, அந்த பேரறிவு இந்த சிற்றறிவுடன், அந்த பேரறிவுடையவனாகிய இறைவன் நம்முடைய அந்த உயிர் அறிவில் கலந்து நின்று அறியாமையை நீக்கி என்ன செய்ய வேண்டும்? நம்முள் இருக்கக்கூடிய அகந்தை, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியதாகிய இந்த அறியாமையை முழுக்க முழுக்க நீக்கிவிட்டு அந்த அகந்தையாகிய நான் என்று இருந்துட்டால் போதும். அந்த ஆணவம், அந்த நான் என்ற அகந்தை தான் எல்லோரையும் படாது பாடுபடுத்துகின்றது. அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகந்தையை, அந்த அறியாமையை, நீ செல்வது தவறு, இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்குள் இருந்து ஆட்படுத்துகின்றான், நல்வழிப்படுத்துகின்றான், நல்ல பாதைக்கு இட்டு செல்லுகின்றான். அதனால் அந்த உயிரறிவில் கலந்து நின்று அறியாமையை நீக்கி அதனை விளக்கி யாதொன்றையும் அறியும் தகுதியை அடைய செய்கின்றது. அந்த தகுதியானவனாக, நம்மை தகுதியான உயிராக இதை மாற்றுவது யார் என்றால் நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் தான், அந்த சிவபெருமான் தான். இவ்வாறு உயிர் அறிவை விளக்கி பொருளை அறியும் நிலையை உண்டாக்குதல் தான் காட்டும் உபகாரம் எனப்படுகின்றது. இனி காணும் உபகாரம் அப்படின்தான் காட்டும் உபகாரம். நம்மிடத்தில், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆடுகின்றோம் நாம், ஆட்டுவிப்பவன், ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார், திருநாவுக்கரசர் பாடுவார். திருநாவுக்கரசர் பெருமான் பாடுகின்ற பொழுது, ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, அந்த மாதிரி வரும். இப்படி எல்லாவற்றையும் நமக்குள் இருந்து இது படிக்கின்ற காலத்தில், அந்த சைவ சித்தாந்த படிக்கின்ற பொழுது திருநாவுக்கரசருடைய பாடலை படித்த அந்த நினைவினால் உங்களிடம் இதை பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஆட்டுவிப்பவன் அவன், நாம் அடங்கி வாழ வேண்டும். காட்டுபவன் அவன், நாம் கண்டு தெளிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த நிலைதான். அதனால் காட்டும் உபகாரமாக இருக்கக்கூடியவன், காட்டும் உதவியை செய்யக்கூடியவன் சிவபெருமான். அடுத்து காணும் உபகாரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, விளக்கொளியால் கண்ணொளி விளங்கி பொருளை காணும் தகுதியை பெற்றதாக இருந்தாலும் கூட
அப்பொழுதும் கூட கண்ணொளி தான் மட்டுமே தனியே சென்று என்ன செய்யாது? பொருளை பற்ற மாட்டாது, பொருளை பார்க்க முடியாது. ஒரு நிகழ்ச்சியை காட்டி இதனை விளக்கி சொல்றேன் பாருங்க. ஒரு பொருளை எடுப்பதற்காக ஒரு இருட்டு அறைக்குள் நுழைகின்றோம். பொருள் இருக்கும் இடம் தெரியவில்லை. நம்ம அன்றாடம் பழகின இல்லமாக இருந்தால் நம்ம அந்த இடத்துல திடீரென்று நமக்கு மின் தடை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நம்ம அன்றாடம் வீட்டுல பழகின இடம். அதனால நம்ம நடந்து சென்ற இருளிலே நடந்து சென்று எவ்வளவு தொலைவு இருக்கும், எத்தனை அடி தூரம் அந்த இடத்திற்கு செல்வதற்கு இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு நம்ம எப்படி தடவி போய் அந்த பொருள் எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா பழகாத இடமாக இருக்கின்ற பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல கட்டாயம் விளக்கு ஒளி அவசியம். அதனைத்தான் நீங்க சொல்லுகின்றார். ஒரு பொருளை எடுப்பதற்காக இருட்டறையில் நுழைகின்றோம். பொருள் இருக்கும் இடம் தெரியவில்லை. விளக்கை ஏற்றுகின்றோம். உடனடியே என்ன செய்யறோம்? விளக்கு ஏற்றுகின்றோம். விளக்கொளி நம் கண்ணில் கலந்து காணும் தகுதியை உண்டாக்குகின்றது. அந்த விளக்கொளியால் காணும் நிலையை பெற்றதாக இருந்தாலும் கூட நம் கண் அந்த பொருளை காண மாட்டாது நிற்கின்றது. ஏனென்றால் அக்கண் அப்பொருளை காண மாட்டாது நிற்பதனுடைய காரணம் என்ன என்றால், அப்பொருள் விளக்கொளிப்படாத ஒரு மூலையில் இருண்ட பகுதியில் இருக்கின்றது. இதனால் ஒரு உண்மை விளங்குகின்றது. என்ன உண்மைன்னா, விளக்கொளி கண்ணொளியில் மட்டுமே கண்ணொளியில் பொருந்தினால் மட்டும்தான், கண்ணொளியில் மட்டும் பொருந்தினால்தான் அந்த பொருளை நாம் காண முடியும். அந்த கண்ணொளியில் அந்த விளக்கொளி கண்ணொளியில் மட்டும் பொருந்தினால் போதாது, அந்த கண்ணால் காணப்படக்கூடிய அந்த பொருளிலும் கூட அந்த வெளிச்சம் பட வேண்டும், அந்த ஒளி பட வேண்டும். அதைத்தான் நம்ம கண்களால் பார்த்தால் மட்டும் போதாது, அந்த பொருள் எங்கிருக்கின்றது என்று அதை காட்டுவதற்கு ஒரு ஒளி அவசியமாகின்றது. அதனால்தான் கண்ணால் காணப்படும் பொருளிலும் அவ்வொளி சென்று பொருந்துதல் வேண்டும் என்பதே உண்மையாகும். வேறு வகையில் கூறினோம் என்று சொன்னால், விளக்கொளி விளக்கொளியானது கண்ணொளியை விளக்கியதோடு நில்லாமல் அக்கண்ணொளியோடு உடன் சென்று என்ன செய்ய வேண்டும்? உடன் சென்று பொருளையும் பற்ற வேண்டும். அந்த பொருளையும் பற்ற வேண்டும். அதாவது விளக்கொளி பொருளிலும் பொருந்த வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணொளி பொருளை காண வல்லதாகும். அவ்வாறு விளக்கொளி கண்ணொளியோடு உடன் சென்று பொருளில் பொருந்தாவிட்டால் காணும் தகுதியை பெற்றும் கண்ணொளி பொருளை காணாது நிற்கும். அதுபோலத்தான் இறைவன் என்ன செய்கின்றான்? ஆன்மாவினுடைய அறிவை விளக்கி அறியக்கூடிய நிலையினை உண்டாக்குதலாகிய காட்டும் உபகாரத்தை மட்டும் செய்தால் போதாது. அவன் அந்த அறிவு சென்று பொருளை அறிவதற்கு இறைவன் தானும் உடன் நின்று அப்பொருளை அறிதல் வேண்டும். தானும் உடன் நின்று அறிதல் வேண்டும். அந்த காட்டும் உபகாரம் மட்டும் செய்யக்கூடிய, தானும் காணக்கூடிய அந்த உதவியையும் அவன் செய்ய வேண்டும் இறைவன். இவ்வாறு ஆன்ம அறிவானது பொருள்களை அறியும்படி இறைவனும் அதனோடு உடன் நின்று அவற்றை அறிதலே காணும் உபகாரம் எனப்படுகின்றது. இந்த நூற்பாவினுடைய முற்பகுதியை சொல்லுகின்ற பொழுது, காணும் கண்ணு காட்டும் உளம் போல் என்ற அந்த முதல் வரி சொல்லுகின்ற பொழுது, இறைவனானவன் ஆன்மாவுடன் அத்துவிதமாய் இயைந்து நின்று காட்டும் உபகாரம் மட்டுமின்றி காணும் உபகாரத்தையும் செய்து வருகின்றான் என்பதை கூறுகின்றது. அந்த நூற்பாதான் காணும் கண்ணு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கழல் செலுமே. காணும் கண்ணு காட்டும் உளம்போல், அதைத்தான் இந்த நூற்பா. ஆன்மாவுடன் இந்த இறைவனானவன் ஆன்மாவுடன் அத்துவிதமாக இயைந்து நின்று காட்டும் உபகாரம் மட்டுமல்லாமல் காணும் உபகாரத்தையும் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றது. அதனால் இந்த பாடல் முதல் திருமாளிகை தேவர் இயற்றிய அந்த திருவிசைப்பாவில் முதல் பதிகத்தில், திருவிசைப்பாவில் முதல் பதிகம் முழுக்க இந்த காட்டும் உபகாரமும் காணும் உபகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமா காட்டும் உபகாரம் மட்டும்தான் சொல்லப்படுகின்றது. அந்த காட்டும் உபகாரத்தை தான் இந்த 10 பாடல்களுமே நமக்கு காட்டும் உபகாரம் இல்ல, காணும் உபகாரத்தை மட்டுமே நமக்கு எடுத்து நிறுத்துகின்றது. அந்த 10 பாடல்களும் திருமாளிகை தேவனுடைய திருவிசைப்பாவில் முதல் பதிகமாகிய இந்த 10 ஒளி வளர் விளக்கே என்று சொல்லக்கூடிய இந்த முதல் 10 பாடல்களும், இந்த 10 பாடல்களுக்கு மேற்பட்டே இருக்கின்றன. அந்த பதிகத்தினுடைய பாடல்கள் அத்துணையுமே முழுக்க காணும் உபகாரத்தினுடைய இன்றியமையாமை எடுத்துணர்த்துகின்றன. 11 பாடல்கள் அந்த பாட்டில காணும் உபகாரத்தை பற்றி எடுத்துணர்த்தக்கூடிய விதத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த அத்வைத நிலை என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக
காட்டும் உதவியை கண்ணொளியும் விளக்கொளியும் ஆகிய உவமையை கொண்டு விளக்கினோம் என்று பார்த்தோம். இப்போ அந்த உவமையை தொடர்ச்சியாக கொண்டு காணும் உதவியையும் நாம் பார்த்தோம். ஆனா இந்த கண்ணொளியும் உயிர் அறிவும் எப்படிப்பட்டது? நம்ம காணுகின்ற இந்த கண்ணொளியும் சரி உயிர் அறிவும் இரண்டினுடைய இயல்பை பற்றியும் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. கண் விளக்கொளி முதலிய கண்ணானது விளக்கொளி முதலியவற்றால் இருள் நீக்கி விளக்கம் பெற்று பொருளை காணும் நிலையை அடைந்த போதிலும் உள் நிற்பதாகிய உயிரினது அறிவு அந்த கண் ஒளியோடு கூடி உடன் சென்று தானும் கண்டாலன்றி கண்ணானது பொருளை காண மாட்டாது, பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது அந்த பொருளை. எனவே ஒரு பொருளை கண் காணுகின்றது என்று சொன்னால் உயிர் அறிவானது கண்ணொளியோடு உடன் நின்று காணுகின்றது என்பதுதான் பொருள். இந்த உயிர் அறிவானது கண்ணொளியோடு சேர்ந்து, நம்முடைய அந்த உயிர் அறிவானது கண்ணொளியோடு இயைந்து உடன் நின்றுதான் என்ன செய்கின்றது? அந்த பொருளை காணுகின்றது. அதுதான் அதனுடைய கருத்து. இறைவனானவன் கண்ணொளியில் கலந்த விளக்கொளி போல உயிர் தனது அறிவில் கலந்து அந்த அறிவில் உள்ள அறியாமையை நீக்கி அதனை விளக்கி அறியும் தன்மையை உண்டாக்குகின்றான். அப்போ இந்த கண்ணொளியில் கலந்த அந்த விளக்கொலி போன்றுதான் இறைவன் என்ன செய்கின்றான்? உயிர்களோடு இயைந்த அந்த உயிரினது அறிவில் தானும் கலந்து அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த ஜீவாத்மா, ஒவ்வொரு ஜீவனுடைய அந்த ஜீவாத்மாவை, அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு ஜீவனும் இதுல சொல்லுகின்ற போது பசு என்று எடுத்துக்கொள்ளலாம். பதி பசு பாசுன்னு சொல்ல ஒவ்வொரு பசுவும் தன்னுடைய அந்த அறிவில் தனது அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை முழுவதுமாக நீக்கி அதனை என்ன செய்கின்றான்? அறியாமையை நீக்கி இதுதான் சரி இது தவறு என்று சுட்டிக்காட்டி நம்மை விளக்கி அறியும் தன்மையை உண்டாக்கக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். அந்த உதவி மட்டுமே உயிர்களுக்கு போதியதாகாது. அது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, பின் இந்த உயிர்கள் பொருள்களை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா அறியக்கூடிய காலத்தில் அறியுங்காலத்தில் அந்த கண்ணொளியில் உயிர் அறிவு போல தானும் உடன் நின்று அறிகின்றான். நாம் அந்த பொருள் எது சரி எது தவறு என்று அந்த அறிவினை உண்டாக்கக்கூடிய விதத்தில் அறியாமையை நீக்குவது மட்டும் செய்வது இறைவனுடைய செயல் கிடையாது. வேறு என்ன செய்கின்றான்னா நம்மோடு சேர்ந்து தானும் காணுகின்றான் இறைவன். அதைத்தான் இறைவன் அறிந்தாலே உயிர்கள் அறியும், இறைவன் அறிந்தால்தான் உயிர்கள் அறியும். அதனால் நான் மட்டுமே ஜீவன் பசுவானது தான் மட்டுமே காண முடியாது. அந்த பசுவுடன் இணைந்து என்ன செய்கின்றான்? பதியும் இணைந்துதான் அதை காணுகின்றான். அதனால்தான் இங்க சொல்லுகின்ற பொழுது இறைவன் அறிந்தாலே உயிர்கள் அறியும், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் என்று ஆசிரியர் குறித்த அந்த உவமையினுடைய விளக்கம் இதுதான். காட்டும் உளம்போல் என்றே கூறினாராயினும் காட்டும் உதவியை காட்டும் உதவியை உடன் சேர்த்து காணும் உதவியை சிறப்பாக கூறுவதுதான் ஆசிரியர் கருத்தாதலின் அதற்கேற்ற மாதிரி காட்டி காணும் உளம்போல என்ற அந்த உவமையை அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதுபோல அதுக்கு பின்னர் உள்ளத்தை கண்டு காட்டலின் என்று இருப்பதை உள்ளத்திற்கு காட்டி காண்டலின் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று மாற்றி பொருள் கொள்ளணும். அப்படின்னா அது பொருள் சரியா வரும். உள்ளத்தை கண்டு காட்டல் என்பதற்கு உள்ளத்திற்கு காட்டி காண்டலின், உள்ளத்திற்கு காட்டி அவனும் காணுகின்ற காரணத்தினால் என்று நாம் மாற்றி என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இறைவனானவன் உயிர்களோடு அத்துவிதமாக, அத்வைதம் சொல்லுவோம், அத்துவிதம் என்பது சொல்லுகின்ற பொழுது அத்துவிதம்னா இரண்டு அற்றது அப்படிங்கிற பொருள். துவைதம்னா துவிதம் அத்துவிதம், துவிதம்னா இரண்டு அப்படிங்கிற பொருள். இது அத்துவிதம், அதாவது அத்துவிதமாக கலந்திருத்தல், உயிரோடு தானும் இருக்கின்றான். இந்த அதாவது இறைவனாலும் நமக்குள் இருந்து கொண்டு நம்மை காட்டுவிக்கின்றவனாக காண்பவனாக இருக்கின்றான் என்பதை உணர்த்தக்கூடியது. இரண்டர கலந்து இருப்பது அதான் அத்துவிதம் என்பது. அப்படி அத்துவிதமாய் இயைந்து நின்று அவ்வுயிர்களின் பொருட்டாக காட்டியும் கண்டும் வருவான் என்பதும் அவ்வாறு செய்யான் எனின், அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உயிர்களுக்கு யாதொரு அறிவும் செயலும் நிகழாது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இறைவனுடைய அந்த இறைவன் நமக்கு ஆட்டுவிக்கின்ற, இறைவன் அறிய செய்கின்ற அந்த அறிவும் சரி, நம்மை இறைவன் அறிவதும் அறிய செய்கின்றதாகிய அந்த இரண்டு செயல்பாடுகளும் இல்லை என்று சொன்னால் இந்த உயிர்களுடைய செயல்பாடு எதுவுமே இயங்காது. அவன்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். அந்த உயிர்களின் பொருட்டாக காட்டியும் கண்டும் வருபவன் இறைவன் என்பதும், அவ்வாறு செய்யாவிட்டால்
உயிர்களுக்கு யாதோர் அறிவும் செயலும் நிகழாது என்பதும், அந்த உயிர்களானது எவ்விடத்தும் எப்பொழுதும் அவனையன்றி சிறிதும் அமையாது, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது சொல்லுகின்றார்கள் இல்லையா? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவன் தான் எல்லாமே செய்கின்றான். நமக்குள் இருந்து அத்தனையும் நம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றவன் அந்த இறைவன் தான் என்பதை அழகாக சொல்லுகின்றார். இதுலயும் கூட பாடல் சரியான ஏதொரு சான்று பாடல் ஒன்றையும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஞானசம்பந்தர் அதைத்தான் நீங்க சொல்லுகின்ற பொழுது அதற்கான சான்றுதான் இந்த அத்வைத நிலையும் காட்டும் உபகாரமும் 2, 5ஆம் நூற்பாக்களில் உணர்த்தப்பட்டிருக்கின்ற. 2வது நூற்பாலையும் இருக்குது, அதே மாதிரி 5வது நூற்பாவிலும் இருக்கின்றது. அந்த 2வது நூற்பாய் என்று பார்க்கின்ற பொழுது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, 2வது நூற்பா, ஒரு நிமிடம். அவையே தானேயாய் மெய்கண்ட தேவர் எழுதின அந்த 2வது சூத்திரம் இருக்குது இல்லையா, அந்த 2வது சூத்திரமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 2, 5ஆம் நூற்பாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2வது நூற்பா அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு அறிய. அவையே தானேயாய், அவைன்னா இந்த ஒடுங்கி இருந்த உலகத்தை உயிர்களின் பொருட்டு மீண்டும் தோற்றுவிப்பதற்காக தானே இருந்து செயல்படுத்தக்கூடியவன், உயிர்களோடு கலந்து ஒன்றாய் நிற்கின்றான் இறைவன் என்பதற்கு அவையே தானேயாய். அடுத்து இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்று பார்க்கின்ற பொழுது இறைவனானவன் உயிர்களோடு கலந்து ஒன்றாய் நிற்பான், பொருள் தன்மையினால் அவற்றின் வேறாகவும் நிற்பான், அவையும் தானுமாய் உடனாகி நிற்பான். இவ்வாறு உயிர்களோடு ஏய்ந்து நின்று இருவினையாகிய நெறிக்கு ஏற்றவாறு அவை இரத்தல் பிறத்தல்களை புரியும் வண்ணம் செய்யக்கூடியவனும் அவன்தான். அங்க இருவினையாகிய நெறிக்கு ஏற்றவாறு, இருவினை என்பது நல்வினை தீவினையாகிய இந்த 2 நெறிக்கு ஏற்றவாறு அந்த நன்மை தீமைக்கு பாவ புண்ணியம் சொல்லுவோம். அந்த நன்மை தீமை இதில் சொல்லும் போது 3 விதமான பாவங்கள் இருக்கும். ஆகாமியம், சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 விதமான நிலை. இந்த பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம், சஞ்சிதம்னா நம்ம இதுக்கு முன்னால பிறவிகள் செய்ததெல்லாம் ஒரு குப்பையா நம்மள்ட்ட இருக்கும். அதான் இப்படி எல்லாவற்றும் இந்த இருவினை என்று சொல்லுகின்ற பொழுது நல்வினை தீவினைகள், நாம் செய்யக்கூடிய நல்வினைகள், நாம் செய்த தீவினைகள், இதற்கு ஏற்ற மாதிரி அடுத்து நம்முடைய பிறப்பு இறப்புகளை பற்றி கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறெல்லாம் அவன் செய்விப்பது தனது சக்தியினால்தான். ஆணை எனப்படும் அச்சக்தியினின்றும் அவன் வேறாகாது பிரிப்பின்றி நிற்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த முதல் கூறு என்ன, அவனுடைய கூறுகள் 4 விதமான கூறுகளை சொல்லியிருப்பார்கள். இப்பொருளை 4 கூறுகளாக வகுத்து கொண்டு விளக்கின்றார் ஆசிரியர். என்னென்ன அப்படின்னு சொன்னா, முதற் கூறு என்ன அப்படின்னா, இறைவனானவன் உயிர்களோடு இயைந்து நிற்றல். இப்ப பார்த்தோம்லயே, இயந்திருந்து அறிந்து தானே அறிகின்றான், அறிய செய்பவனாக இருக்கின்றான், இயைந்து நிற்றல். 2வது அந்த உயிர்களை வினைக்கு ஏற்றவாறு செயல்படுத்துவது. 3வது அந்த உயிர்கள் இறந்தும் பிறந்தும் வருவது. 4வது உயிர்களை செயல்படுத்தும் தனது சக்தியினின்றும் இறைவன் வேறாக நிற்பது. அப்போ உடனாதல், வேறாதல் பார்த்தோம் இல்லையா, உடனாகவும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் ஏந்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலை. இதைத்தான் இதுல முக்கியமா அத்விதமாக நிற்கக்கூடிய நிலைத்தான் பார்த்தோம். அத்விதமாக நிற்றல்னா ஒன்றாதல், அவையே யாதல், தானே யாதல். அது வேற வேதங்கள்ல சொல்லப்பட்ட தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அது போல நிறைய செய்திகள் அந்த பல சான்றுகளாக வேதங்களிலும் சரி, மற்ற ஆச்சாரியர்களும் சரி, பாகவதர்களும் சரி சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அத்விதமாக இருக்கக்கூடிய நிலையைத்தான் இப்ப பார்த்தோம். இதுல இந்த காணும் உபகாரத்தினுடைய இன்றியமையாமை தான் இந்த பாடல்ல திருமாளிகை தேவனுடைய திருவிசைப்பாவில சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது என்னன்னு பார்த்தா, இந்த அத்வித நிலையும் காட்டும் உபகாரமும் 2, 5ஆம் நூற்பாக்கள்ல சொல்லப்பட்டது. இந்த நூற்பாவிலேதான் இறைவன் உயிருக்கு உயிராய் உடனிருந்து உயிர் அறியும் பொருட்டு தானும் அறிதலாகிய காணும் உபகாரம் சிறப்பாக
சிறப்பாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. இறைவனது காணும் உபகாரத்தினுடைய இன்றியமையாமையை என்ன சொல்லியிருக்கின்றார், எப்படி அந்த கடைசி வரிகள்ல சொல்றார் அப்படின்னா, முதல் பாடல் நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடு அரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. இங்க தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனாகிய நான் புகழ்ந்து உரைக்குமாறு நீ உரைத்தருள்வாயாக அப்படின்றது. அதே போல இரண்டாவது பாடல் கடைசி சீர்களை மட்டும் நான் சொல்லி விளக்குறேன் உங்களுக்கு. அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாதவாறு மிக்க ஒளியை வீசி பரவி நின்றவனாகிய நெடுது உயர்ந்து அக்னியாக உயர்ந்து நின்றவனாகிய உன்னை அடியவனாகிய நான் வணங்கும் வண்ணம் நீ திருவருள் புரிவாயாக. நாம் பணியும்படியாக நீ என்ன செய்யணும், திருவருள் புரிவாயாக. பணியேன்னா நீ எனக்கு பணிப்பாயாக அப்படிங்கிற பொருள். பணிப்பாயாக, கட்டளையிடுவாயாக, ஆணையிடுவாயாக அப்படிங்கிற பொருள். நான் வணங்கும் வண்ணம் நீ திருவருள் அருள் புரிவாயாக அப்படிங்கிற பொருளை தருவது. அதே போல மூன்றாவது பாடலில் கற்பமாய் உலகாய் அல்லை ஆணையை தொண்டனேன் கருதுமா கருதே. கற்பமாய் ஊழிக்காலம், அந்த ஊழி பெருவெள்ளத்துக்கு பின்ன ஊழி காலத்துக்கு பின்னர் இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது அவன் மட்டும்தான் இருப்பான், இறைவன் மட்டுமே இருக்கக்கூடியவன். அழித்து இறைவனானவன் 5 தொழில்களை செய்கின்றான் இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒடுக்குதல். முத்தொழில் சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்துல 5 தொழில்கள் சொல்லப்படுகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒடுக்குதல். அந்த உலகத்தை மறைத்து தனக்குள் ஒடுக்கி கொள்ளுகின்றான் அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த மாதிரி கற்பமாய் உலகாய் இந்த உலகாகவும் அல்லை யானைன்னா அப்படியெல்லாம் இல்லாது, அதாவது எல்லா உலகங்களாகவும் ஊழிக்காலமாகவும் உலகங்களாகவும் அவற்றின் வேறாகியும் அல்லை யானை அப்படின்னு சொன்னா அவையெல்லாம் இல்லாதவன், அப்படியும் அல்லாமல் இருக்கின்ற உன்னை தொண்டனாகிய நான் நினைக்கும் வண்ணம் எனக்கு என்ன செய்வேன், நினைந்து அருள் செய்வாயாக. நான் கடவுளை சிலர் வணங்க மாட்டேன்றாங்க, நாத்திகர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா. ஆத்திகர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பலர். அந்த கடவுள் சிந்தனை அற்று போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருள். இறைவனானவன் தங்களிடத்தில் வரவழைக்க மாட்டேங்கிறான். எப்பவுமே சொல்வார்கள், கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்கு வேலை கிடையாது, உனக்கு அருள் புரிவதற்கு இறைவன் அருள் இறைவனுடைய அருள் உனக்கு கிட்டவில்லை என்று பொருள். இறைவன் என்ன செய்ய வேண்டும், உன்னை அழைத்து செல்வதற்கு அவனுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் நீ இறைவனை சென்று வணங்குவதற்கான அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், நான் கோயிலுக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னா அந்த நான் என்ற அகந்தே உன்னை விட்டு போனால்தான் நீ என்ன செய்ய முடியும், இறைவனை சென்று அடைய முடியும். இறைவனிடத்தில் இறைவனை சென்று வணங்குவதற்கு வேறு யாருடைய வற்புறுத்தலும் அவசியம் அன்று. அவரவருடைய உளமே இறைவனை வணங்க வேண்டும். நம்மை இறைவன் படைத்திருக்கின்றான், நம்மை ஆட்டி படைக்கக்கூடியவன் அவன்தான் என்றெல்லாம் அறிந்து நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கினை அகற்றி சரியான பாதையில் நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால், சரியான பாதை வகுத்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவசியம் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் எதுவுமே நடைபெறாது. அதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இறை பற்று இல்லாதவர்கள், இறைவனுடைய இறை சிந்தனை இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள் ஒரு சில மணி நேரங்களாவது, ஒரு சில நிமிடங்களாவது இறைவனுக்காக என்று ஒதுக்கி வையுங்கள். அன்றாடம் உங்களுக்கு பிடித்த நீங்கள் எந்த கடவுளை விரும்புகின்றீர்களோ அந்த கடவுளை வணங்குங்கள். இந்த கடவுளை வணங்குங்கள் என்று சொல்வதற்கு யாரும் என்ன கட்டளையிட முடியாது. அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவரவருடைய கடவுளரை வேண்டிக் கொள்ளலாம், வணங்கலாம். அதனால் அப்படி இல்லை யானையை எல்லா ஊழிக்காலமாயும் எல்லா உலகங்களாயும் அவற்றின் வேறாகியும் இருக்கின்ற உன்னை தொண்டனாகிய யான் நினைக்கும் வண்ணம் நினைந்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்றடியிலும் தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனேன் பணியுமா பணியே, தொண்டனேன் கருதுமா கருதே, அதே போல தொண்டனேன் உரைக்குமாறு உரையே, தொண்டனேன் நணுகுமா நணுகே என்றும் அடுத்த பாடலில் 6வதுல தொண்டனேன் இசையுமாறு இசையே, தொண்டனேன் நுகருமாறு நுகரே,
எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவர் தானே காணக்கூடிய இயல்புடையவனாக இருக்கின்றான். நான் பார்க்கும்படியா நீ என்னை பின்னால் இருந்து கண்டு எனக்கு சொல்வாயாக அப்படிங்கிற மாதிரி. தொண்டனாகி நான் சேரும் வண்ணம் நீ சேர்ந்து அருள்வாயாக. அதான் இணைய புணருமா புணரே. அதே போன்று தொடருமா தொடரே, விரும்புமா விரும்பே, தொண்டனேன் விரும்புமா விரும்பே, தொண்டனேன் நினையுமா நினை என்று சொல்லி இத்தனை இப்படியெல்லாம் திருவிசைப்பால முதற் பதிகத்தினுடைய பாடல் முழுக்க முழுக்க எல்லா தொடர்களிலுமே இவற்றை இந்த காணும் உபகாரத்தினுடைய சிறப்பினை வலியுறுத்தக்கூடியவைதான். அதே போல நான் நினைத்தற் பொருட்டு நீயும் நினைப்பாயாக, நான் விரும்புதற் பொருட்டு நீயும் விரும்புவாயாக, நான் நுகர்தற் பொருட்டு நீயும் நுகர்வாயாக என்பதா இதனுடைய கருத்துக்கள் எல்லாமே. இவ்வாறு உயிர்களினுடைய அறிவும் சரி, அதனுடைய ஆசையும் சரி, விருப்பம், இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பமும் செயலும் எல்லாமே இறைவன் வழிபட்டனவாய் இருக்கவும், இறைவன் வழிபட்டனவாய் இருக்கவும் உயிர்கள் அவனது உதவியை ஒரு சிறிதும் உணராமல், உயிர்கள் அவனது உதவியை ஒரு சிறிதும் உணராமல் பொழுதுபோக்கி புறக்கணிக்கக்கூடிய போக்கினை என்னவென்று சொல்வது. இப்படியெல்லாம் இறைவன் அந்த உயிர்களுடைய அறிவு, அதனுடைய ஆசை, அதனுடைய செயல் எல்லாமே இறைவன் செய்ய இறைவன் நம்மை கொண்டு செல்ல நாம் செல்லுகின்றோம். இதை பற்றி நினைக்காமல், இதை பற்றி சிறிதும் கூட உணராமல் புறக்கணிக்கக்கூடிய போக்கினை எப்படி சொல்வது? எல்லா உயிர்களும் இதனை தான் உணர்ந்து கொள்ளாமல் அதாவது தங்களுடைய காலத்தை வீணை போக்கி, பொழுதை வீணை போக்கி புறக்கணிக்கக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனை அறியாது விடக்கூடிய, தவிர்க்கக்கூடிய அந்த போக்கினை எப்படி என்ன சொல்வது என்று சொல்லலாம். அவனது கைமாறு கருதாத கருணையை உள்ளவாறு உணர்ந்தால், அந்த கைமாறு கருதாத கருணை, நம்ம சொல்லுவாங்களே, கடவுள் நீ ஒரு 8 அடி வச்சு கடவுளை நினைச்சு போனா 16 அடி என்ன செய்வான், நமக்கு நாம் செல்வதற்கு முன்னையே அவன் உதவான். சிந்தித்தால் போதும். அந்த சித்தம் சிந்தித்தாலே போதுமானது. சித்தம் சிந்திப்பதற்கு மறுக்கின்றது. அந்த சித்தம் சிந்திப்பதற்குரிய செயலை செய்ய வேண்டும். எக்காலத்தும் ஏதாவது கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பது. நமசிவாய மந்திரம் இருக்கின்றது, அந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்லலாம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அன்றார் நமசிவாய, சிவாய நம, சிவாய நம. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே அந்த திருநீர் அணிந்து கொண்டு, ருத்ராட்சம் அணிந்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக, எத்தனை சிறப்பாக தங்களுடைய உள்ளத்தை நிர்மலமாக, எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல், அகந்தை இல்லாமல், அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது அது தேஜஸ் இருக்கும். அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுதே ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தாலே அந்த ஒளி அந்த ஒளி மிகுந்த அந்த தோற்றத்தை பார்த்தாலே அந்த ஏதோ ஒரு என்ன சொல்றது, இறைப்பற்று அதிகம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதையும், அந்த இறைப்பற்று அதிகமாக அதிகமாக அவருடைய உள்ளத்தில் கூடிய அழுக்கானது சிறிது சிறிதாக அகலும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை, ஐயம் இல்லை. அதனால் அவனது கைமாறு கருதாத கருணையை உள்ளவாறு உணர்ந்தால் ஊற்று மணல் போல உள்ளம் நெக்கு நெக்கு உருகாதோ அப்படின்னு கேக்குற. உள்ளம் நெக்கு நெக்கு உருகாதோ, கண்ணீர் அருவி பாயாதோ. அப்படிதானே நிறைய பேர் நிறைய சைவ சமயத்தை சார்ந்த சைவ பெரியார்கள், சிவன் அடியவர்கள் தங்களுடைய சிவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பற்றாளர்கள், அவங்க எல்லாம் கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓடும். அந்த கடவுள் திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்து அந்த சிவத்தினுடைய அடையாளங்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே உள்ளம் நெக்குருகுமா, அப்படியே உள்ளம் உருகி வாயில இனிமையான சொற்களை பேசி அவர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்திருக்கின்றார் அப்படின்னு தோணும். இளையான்குடி மாறன் நாயனார் அப்படிப்பட்டவர். இளையான்குடி மாறன் நாயனார் தன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருவார்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு காலம் அடியவர்களுக்கு உணவு படைக்காமல் உண்டதில்லை. எவ்வளவு வறுமை வந்துற்ற போதிலும் கூட அந்த வறுமையிலும் கூட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை உணவினை சமைத்து படைக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அப்படிப்பட்ட அவர்களை உபசரிப்பதில் உயர்ந்த உள்ளம் படைத்தவராக மாறன் நாயனாரும் அவருடைய மனைவியாரும் இருந்திருக்கின்றார்கள். ஒரு சான்றுக்கு ஒரு நாயன்மார் சொன்னேன், அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்படி நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் சமுதாயத்திற்காகவே பணிபுரிந்தவர்கள். இந்த சமுதாயம் சீர்படுவதற்கு, சமுதாயமானது சிறந்த முறையில் போவதற்கு, அந்த இயற்கை சூழல் சிறந்த, இயற்கையானது சரிவர நடைபெறுவதற்கு மட்டுமே, சமுதாயமும் இந்த இயற்கையும் சரியானபடி இருப்பதற்காகவென்றே நாயன்மார்களாகிய இந்த சிவன் அடியவர்கள் தங்களுடைய செயல்களை ஆற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அது உண்மை.
அந்த அந்த கருத்தான் உண்மை என்று பார்க்கின்றோம். அதனால் அந்த சிவனடியவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே கண்கள்ல வந்து நீர் பெருகி ஓடும், கண்ணீர் அருவி பாயும், உள்ளம் வந்து உருகி போய்விடும். அழுது 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 காமுற்று அரற்றும் நிலை வாராதோ. அந்த இறைவன்பால் மிகுதியான ஆசை கொண்டு, காமுற்று என்பது இந்த இறைவனிடத்தில் ஆசை கொண்டு, இறைவனை பார்த்த மாத்திரத்திலே இந்த இவர் திண்ணன் என்ற பெயருடைய கண்ணப்ப நாயனார், அவருடைய கண்ணப்பன் சிவபெருமானுடைய கண்களிலிருந்து ரத்தம் வடிந்தது என்று பார்த்தவுடனே தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது ரத்த கண்ணீர் வடித்தார்னே சொல்லலாம். கண்ணீர் பெருகி ஓடுகின்றது. ஐயோ, உனக்கு இது போன்ற ஒரு தகாத செயலை செய்தது யார் என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய கண்கள்ல இந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் பெருகியதோ, அந்த கவலைப்படாது, நான் இருக்கிறேன், என்னுடைய கண்களை தோண்டி உன்னுடைய கண்ணில் அப்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிதும் கூட, ஒரு சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் உடனடியாக அந்த ரத்தத்தை நிறுத்துகின்றேன் பார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கண்ணை தன்னுடைய அம்பினால், கையில் வைத்திருக்கக்கூடிய அம்பினால் அந்த கண்ணை எடுத்து அப்புகின்றார். அடுத்த கண்ணிலிருந்து மறுபடியும் ரத்தம் வருகின்றது. எப்படி சோதிக்கின்றார் பாருங்கள். சிவபெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களை சோதித்து அறிவதில், அவருடைய பக்தியை வந்து சோதித்து அறிவதில் வந்து வல்லவர். அபிஷேக பிரியராகிய அந்த சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை சோதித்து அந்த பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அதனால் என்ன செய்யறாருன்னா, அடுத்த கண்ணிலிருந்தும் ரத்தம் பெருகி ஓடுகின்றது. உடனடியாக இந்த கண்ணீர் ரத்தம் பெறுகின்றது அப்படின்னு மறுபடியும் மீண்டும் மறு கண்ணை எடுத்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு கண்ணை எடுத்து அப்புகின்றேன் என்று தன்னுடைய அம்பினை எடுத்து கண்ணை தோண்ட இருந்த நேரத்தில், அந்த கண்ணை பெயர்க்க இருந்த நேரத்தில் என்ன செய்வது? அந்த இடத்துல கண்ணு வந்து எந்த இடத்தில் இறைவனுடைய கண் இரண்டாவது கண்ணில் தன்னுடைய கண்ணை பெயர்த்து எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல், தன்னுடைய கண் பார்வை இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை எடுத்து அந்த தன்னுடைய பாதத்தில் அந்த காலணி அணிந்திருக்கின்றார். ஏன்னா கற்று அறியாதவன், எது சரி எது தவறு என்று அறியாதவன். பக்தர்கள் வந்து தன் மீது பக்தி செலுத்தக்கூடியவர்கள் தகாத செயலை செய்தாலும் கூட, இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் அல்லாத செயலை, ஒரு தகாத செயல்ல அல்லாத செயலை, செய்யக்கூடாத ஒரு செயலை செய்தாலும் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. அப்போ தன்னுடைய காலணி அணிந்த அந்த பாதத்தோடு என்ன செய்கின்றான்? இறைவனுடைய கண் பக்கத்துல வச்சுட்டு தன்னுடைய கண்ணை பெயர்க்க இருந்த நேரத்தில் இறைவன் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப 3 முறை சொல்லுகின்றார். நில்லு கண்ணப்ப என்று சொன்ன மாத்திரத்திலேயே எழுந்து பார்க்கிறான். அப்போ இறைவன் அந்த சாக்ஷாத் சிவபெருமான் உமையாளோடு தன்னுடைய இடப வாகனத்தில் காட்சி தருகின்றார். தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண்மதி சூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உள்ளங்கவர் கள்வன் ஆகிய அந்த இறைவன் அந்த காட்சியை காட்டுகின்றார். தன்னுடைய அந்த உமையாளோடு சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் ஆனந்த கூத்தாடுகின்றான். கண்ணில் ஆறாக நீர் பெருகி ஓடுகின்றது. அதான் இங்க அதான் சொல்லுகின்றார். இங்க கைமாறு கருதாத கருணையை உள்ளவாறு உணர்ந்தால் ஊற்று மணல் போல் உள்ளம் நெக்கு உருகாதோ, கண்ணீர் அருவி பாயாதோ, அழுது காமுற்று அரற்றும் நிலை வாராதோ. என்ன அழகா பாடுறார் பாருங்க. ஆனா அரற்றும் நிலை வாராதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கண்ணப்பன் சென்று விட்டான், இறைவனை அடைந்து விட்டான். அதாவது எந்த ஒரு பாட்டும் பாடல, எந்த ஒரு பதிகத்தினுடைய பாடல்கள் எதுவும் பாடல, எந்த கோயில்களுக்கும் சென்று எந்த ஒரு தலங்களுக்கும் சென்று அவன் வந்து வணங்கி வரவில்லை. ஒரே ஒரு அந்த கண்ணப்ப அந்த காளத்தி மலையில் இருக்கக்கூடிய அந்த சிவனை வணங்கினான். அந்த சிவனை வணங்கினான். அது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சிவனை தன்னுடைய நண்பன் சொல்லி அழைத்து செல்ல அங்கு வணங்கினான். அந்த ஒரு நாள் எந்த அளவுக்கு தன்னுடைய உயிரும் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய கண்கள் 2 போனாலும் பரவாயில்லை, உயிரை விட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய இறைவனை நான் காக்க வேண்டும் என்று சொல்லி எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தான். அந்த அன்பு வைத்தால் இறைவன் நம்மை அண்டி வருவான். எவ்வளவுகளை அன்பு செலுத்துகின்றோமோ இறைவன் நம்மை அண்டி வருவான் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்படி ஒரு சிறந்த அந்த காணும் உபகாரத்தினுடைய சிறப்பினை இந்த பதிகத்தில் பாடியிருக்கின்றார் திருமாளிகை தேவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததொரு 9ஆம் திருமுறையில் இந்த திருவிசைப்பாவில், அதுவும் திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில் வந்து நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் கொட்டி கிடைக்கின்றன. காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் மட்டும் உங்களுக்கு எடுத்துணர்த்தினேன். அடுத்ததாக அவருடைய 5வது நூற்பால பார்க்கின்ற பொழுது, ஒரு நிமிஷம், 5வது நூற்பால்
5வது நூற்பால சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. ஆன்மா ஆணவ மலம் காரணமாக மாயா கருவிகளோடு கூடி அஞ்சவத்தை படுவதாயிற்று என்று சொன்ன கருத்துக்களோடு, ஆன்மாக்களிடத்தில் அந்த அஞ்சவத்தை படக்கூடிய ஆன்மாக்களிடத்தில் சகல நிலையில் இறைவன் செய்கின்ற உதவியை இந்த நூற்பால சொல்லி செல்வார். 5வது நூற்பால விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இதனுடைய கருத்து, கருவிகளோடு கூடி அஞ்சவத்தை படுகின்ற அவ்வான்மாக்களிடத்தில் முதல்வனாகிய இறைவனது உதவி நிகழும் முறையை உணர்த்துதல் என்பது இதனுடைய கருத்து. எப்படின்னு சொன்னா, அதாவது கேவல நிலை தனித்திருக்கின்ற பொழுது விறகினுள் மறைந்து கிடக்கும் நெருப்பு போல ஆணவ மலத்துள் மறைந்து அறிவும் செயலும் இன்றி கிடந்த உயிர்களுக்கு இறைவன் உடம்பையும் கருவிகளையும் உலகையும் நுகர்ச்சி பொருள்களையும் உண்டாக்கி கொடுக்க அவற்றால் அவ்வுயிர்கள் அறிவும் செயலும் விளங்கி வாழும் சகல நிலையை அடைந்தன என்பதை உணர்த்தக்கூடிய செய்திதான் இது. அப்படி ஏன்னா அதை சொல்லுகின்றார் இல்லையா, உடம்பையும் கருவிகளையும் உலகையும் நுகர்ச்சி பொருள்களையும் உண்டாக்கி கொடுக்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொண்டனேன் உணருமா உணரே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்படி அந்த மாதிரி நுகருமா நுகரே புணருமா புணரே என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் எடுத்து நிறுத்தக்கூடிய செய்திகள். இப்படி ஆன்மாக்களுக்கு இறைவனுடைய உதவியானது மிக மிக இன்றியமையாதது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த கருத்தை 5வது நூற்பா மெய்கண்ட தேவர் இயற்றிய சிவஞான போதத்தில் அந்த 5வது நூற்பாவும் கூட இதைத்தான் வலியுறுத்துகின்றது என்று பார்க்கின்றோம். அதனால் உயிர்கள் இறைவனுடைய திருவருளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்றார் போன்று தங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும். இறைவனை பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியம். இறைவன் அதாவது சைவ மதம் சார்ந்த அந்த செயல்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சைவ சமயத்தை சார்ந்த அந்த வேடம் புனைதல் என்று பார்க்கின்ற பொழுது திருநீர் அவசியம் அணிதல் வேண்டும், நற்செய்திகளை பேசுதல், அந்த மற்ற மதங்களை இகழ்ந்து பேசாதிருக்கா, அதாவது மற்ற மதங்களை புறக்கணிக்காதிருத்தல், இகழ்ந்துல புறக்கணிக்காதிருத்தல், ரொம்ப புறக்கணித்து அதை சாடுவது அந்த மாதிரிலாம் கூடாது. அப்படிலாம் இல்லாம அந்த தன்மையுடன் எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி அமைதியாக சென்று விடக்கூடிய அந்த நிலை மிக அவசியமானது என்பதைத்தான் இந்த 5வது நூற்பா வாயிலாகவும் சொல்லுகின்றார். அதனால் அறிதலால் வரக்கூடிய பயனை அறிவதனால் வரக்கூடிய பயனை இந்த உயிர் என்ன அடைகின்றது, அந்த சிவன் என்ற சொல் என்ன, சிவன் என்ற சொல் எதை உணர்த்துகின்றது, சிவம்னா என்ன என்பது பற்றிய கருத்துக்கள் எல்லாமே இந்த 5வது நூற்பாவில் மெய்கண்ட தேவர் சொன்ன அந்த நூற்பாவில் காணப்படுகின்றது. இது எல்லாமே இந்த திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில் சொல்லப்பட்ட கருத்தினுடைய அடிப்படையில் அமைந்த கருத்துக்கள் தான் இந்த 5வது நூற்பாவிலும் சரி, 2வது நூற்பா மெய்கண்ட தேவர் பாடிய அந்த சிவஞான போதத்தில் 12 சூத்திரங்கள் தான் அவர் பாடினார். 12 சூத்திரங்களுமே எத்தனையோ ஆண்டுகள் அதனுடைய விளக்கத்தை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அத்தகு உயர்ந்த கருத்துக்கள் அமைந்த சூத்திரங்கள், 3 அடிகள் 4 அடிகளை கொண்ட சூத்திரங்களாக இருந்தாலும் கூட, நூற்பாக்களாக இருந்தாலும் கூட அதனுடைய கருத்துக்கள் மிக மிக மேன்மை வாய்ந்தவை. அந்த கருத்துக்களை அன்றாடம் படித்து நம் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அவற்றையெல்லாம் நீக்கி அந்த மும்மலம் அகற்றி சஞ்சித குப்பை நீக்குவது மட்டுமல்லாமல் பிராரப்த மாகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு தவறுகளும் நிகழாமல் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாது நன்மைகளை மட்டுமே புரிந்து இறைவனை அடைவதற்கான வழிவகைகளை நாம் அன்றாடம் இறைவனை அடைவதற்குரிய அந்த வழிவகைகளை அன்றாடம் செய்தால், இறைவனை பற்றி சிந்தித்தால் நாம் கடை தேரலாம், இறைவனுடைய திருவடி பேற்றை நாம் அடையலாம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன், இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா, இந்த வாய்ப்பு கொடுத்தமை இந்த 9ஆம் திருமுறை அந்த ஆண்டு முழுக்க நடைபெறக்கூடிய அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அம்மா அவர்களுக்கு, லாவண்யா அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி அம்மா.